இன்று அதிமுக சார்பாக விழுப்புரத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் ராஜ்யசபா உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் அவர்கள் பெண்களை பற்றி இழிவாக பேசியுள்ளார். அவர் இவ்வாறு பேசுவது முதல் முறை அல்ல. இதற்கு முன் இவ்வாறு பேசி அதற்கு தமிழகத்தில் பல திசைகளிலிருந்து கண்டன குரல்கள் எழுப்பப்பட்டன. அவ்வாறு எழுப்பிய பிறகும் அவருடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை கண்டித்தாரா என்றால் இல்லை. அதனால்தான் துணிச்சலுடன் மீண்டும் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார். இவர் இவ்வாறு பேசுவது பெண்களை இழிவுபடுத்துவது என்பது வருங்காலத்திலே தமிழக மக்கள் அவருக்கு நிச்சயமாக பாடத்தை புகட்டுவார்கள். திரையுலகத்தை எடுத்துக்கொண்டால் நடிகைகள் எப்பொழுதும் எங்களை அழகு பொருளாக காட்சி பொருளாக பார்க்கக்கூடாது என்று நடிகைகள் பலர் கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு நடிகைகள் திரையுலகளை கூறிக்கொண்டிருக்கும் போது இவர் இவ்வாறு ஒரு கேவலமாக பேசுவது மிகவும் கீழ்த்தரமான செயலாகும். மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் ஒரு உன்னதமான திட்டத்தை, உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தை தொடங்கி இருக்கிறார். அது தமிழக மக்களே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அதை இவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அதற்காகத்தான் இவர் கொச்சைப்படுத்துகின்றார். தலைவர் தளபதி அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தை கொச்சைப்படுத்துவது மட்டுமல்ல, மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியது போல இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று கூறியிருக்கிறார். மறைமுகமாக திரு சி வி சண்முகம் அதையும் கொச்சைப்படுத்த விரும்புகிறாரா என்று புரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழக மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டவர். இன்னும் அடிக்கடி இவரும் அவர் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அவர் பாடிய வரிகளிலே பதிலை சொல்ல விரும்புகிறேன். வாலியின் பொன்னான வரியில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் பாடியிருப்பார், திருந்தாத உள்ளங்கள் இருந்த நலாபம். இது சண்முகத்திற்காக அப்போதே எம்ஜிஆர் நினைத்து பாடினாரா என்று புரியவில்லை. இனிமேலும் சண்முகம் திருந்தாவிட்டால் அந்த கட்சி சேர்ந்திருக்கிற அதிமுக கட்சிக்கு தமிழக மக்கள் வரும் தேர்தலில் கண்டிப்பாக பாடம் புகட்டுவார்கள் என்று கூறிக்கொள்கிறேன்.